ஹலோ ஆல் வெல்கம் டு ஹுரே வேர்ல்ட். டிஎன்இஏ 2024க்கான ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க வீடியோ பிளேலிஸ்டில் இருக்கு, போய் பார்த்துருங்க. அண்ட் இந்த சாய்ஸ் லிஸ்ட் ஃபுல்லாகவே கோயம்புத்தூர் ரீஜன் பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோயம்புத்தூர் ரீஜனில் இந்த டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னா அது வந்து பிஎஸ்ஜி தான். அண்ட் இந்த பிஎஸ்ஜி காலேஜோட செகண்ட் பிரான்ச் வந்து நீலாம்பூரில் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜாக வந்து பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் நீலாம்பூரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். ஆல்ரெடி ஒரு 75 சாய்ஸஸ் முடிச்சிருப்போம். ஸோ இது வந்து 76லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கேம்பஸில் சிஎஸ்சி, ஏடிஎஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக 3 கோர்ஸும் இசிஇ ட்ரிபிள்இ ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மெக் சிவில் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நம்மளுக்கு 7 கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களோட கட் ஆஃப் வந்து 195லேருந்து ஒரு 197 அல்லது 194, 93 அந்த ரேஞ்சில் இருந்தால் சிஎஸ்சி, ஏடிஎஸ் அந்த மாதிரி கோர்சஸ் கிடைக்கும். இல்லை 190லேருந்து 195குள்ளே இருந்தால் இசிஇ ட்ரிபிள்இ கிடைக்கும். மெக்கு சிவிலுக்கு வந்து 170லேருந்து ஒரு 185 அந்த ரேஞ்சில் இருந்தாலே மெக்கு சிவில் கிடைக்கும். அண்ட் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கும்போது மியராக இப்படியே வைக்கக்கூடாது. அதுக்கான ஆர்டர் வந்து நான் அப்கமிங் சாம்பிள் சாய்ஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணும்போது சொல்கிறேன். அண்ட் இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கலாம்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இல்லை, கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் வரக்கூடிய ஒரு காலேஜ். ஈரோடில் சத்தியமங்கலம்ங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த காலேஜில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பஞ்சமே இருக்குது, ரொம்பவே ஹைடெக்காக தான் இருக்கும். அண்ட் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சிஎஸ்சி, சிஎஸ்பிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அண்ட் ஐடி இப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் நிறையாவே ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இதோட கட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் 185 எபோவ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடில் எந்த கோர்ஸும் எடுக்கலாம். அண்ட் இல்லை அதை விட கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி சூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து இசிஇ ட்ரிபிள்இ சூஸ் பண்ணலாம். அண்ட் இஎன்ஐயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி போகலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் சிவில், மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல், ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. இங்கே லீஸ்ட் எடுக்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். அது ரொம்பவே கட் ஆஃப் ஒரு 150 ரேஞ்சில் இருந்தால் நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இங்கே இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 170 தான். பட் இதை பற்றின அவேர்னஸ் இல்லை யாருக்கும் அவ்வளோவா. ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. பிஎஸ்ஜியில் எப்படி செகண்ட் கேம்பஸ் இருந்தோ அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணாலே செகண்ட் கேம்பஸ் இருக்குது. இந்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா கோவை புதூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக சிஎஸ்சி, சிஎஸ்ஐஓடி அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு சொல்லுவாங்க, அண்ட் ஏஐடிஎஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் ஏடிஎஸ் அண்ட் ஏஎம்எல் சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதோட கட் ஆஃபுமே வந்து 180+ இருந்தால் இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா இசிஇ ட்ரிபிள்இ சூஸ் பண்ணலாம். இசிஇக்கு வந்து 180 தேவைப்படுது. ட்ரிபிள்இக்கு வந்து லாஸ்ட் டைம் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 173 இருக்குது. அண்ட் சிவில் மெக் சொன்ன மாதிரியே வந்து 160+ இருந்தால் சிவில் மெக் கிடைக்கும். அடுத்து ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து ஈரோடில் பெருந்துறை லொக்கேட் ஆகிருக்கு. இதுவுமே வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்து சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சிஎஸ்க்கு 187, ஐடிக்கு வந்து 182, ஏடிஎஸ்க்கு 180, ஏஎம்எல்க்கு 175 அண்ட் சிஎஸ்டிக்கு வந்து 174. இது வந்து லாஸ்ட் டைம் க்ளோசிங் கட் ஆஃபாக இருந்திருக்கு. அண்ட் இதை தாண்டி இசி ட்ரிபிள்இ இஎன்ஐக்கு வந்து 180, 172 அண்ட் 169 அந்த ரேஞ்சில் தேவைப்படுது. அப்புறம் மீதி இருக்கிறது வந்து ஃபுட் டெக்னாலஜி, மெக்கு, சிவில், கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ உங்களோட கட் ஆஃப் கம்மியாக இருந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இதை லீவ் பண்ணிவிட்டு அடுத்த காலேஜில் வந்து சிஎஸ்ஐடி போட்டுக்கலாம். மோஸ்ட்லி எல்லா காலேஜும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் தான் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு ஹோல் காலேஜோட பேக்கேஜும் சொல்லுவாங்க. பட் ஒரு சில டிபார்ட்மெண்ட்க்கு வந்து பேக்கேஜ் அவ்வளோ வராது. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சாய்ஸ் பண்ணிங்களோ போகிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் மோஸ்ட்லி வந்து இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஐடி ஜாப் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் டிபார்ட்மெண்ட் பாருங்கள். ஓகே, எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கு, நான் இதை வந்து ஹையர் ஸ்டடீஸ் பர்சியூ பண்ணுவேன்னா நீங்கள் வந்து இதை எடுத்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் பரவாயில்ல, சாஃப்ட் ஸ்கில்ஸ் அல்லது கோடிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஐடி ஜாப் போகிறது பெட்டர். சாரி, நாட் ஒன்லி ஐடி ஜாப்ஸ், நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸும் நம்ம சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணலாம்.
நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டில் அடுத்து இருக்கக்கூடிய காலேஜ் வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து கோயம்புத்தூரில் ஒத்தக்கால் மண்டபம் பக்கத்தில் இருக்குது. உங்களோட கட் ஆஃப் வந்து 185 எபோவ் இருந்ததுன்னா நீங்கள் சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கலாம். இல்லை 175 ரேஞ்சில் அந்த ரேஞ்சில் இருந்தால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் எடுக்கலாம். இசிஇ ட்ரிபிள்இக்கெலாம் வந்து 180 அல்லது 170 அந்த ரேஞ்சில் தேவைப்படும். அது இல்லாமல் மெக்கு சிவில் வழக்கம் மாதிரி 150 அந்த ரேஞ்சு போதும். இது இல்லாமல் இங்கே வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு. இதோட கட் ஆஃப் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 170.5 முடிஞ்சிருக்கு. பட் இந்த கோர்ஸ் நான் புதுசாக கேள்விப்படுறேன், எனக்கு தெரியல இது. ஆல்சோ இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கு 181 தேவைப்படுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கு 175ல வந்து க்ளோசிங் கட் ஆஃப் இருக்குது. ஸோ உங்களோட கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜ் போகலாம். மோஸ்ட்லி மெக்கு சிவில் அவாய்ட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாவோ இல்லை இசி ட்ரிபிள் அந்த ரிலேட்டடாக நீங்கள் போகிறது வந்து பெட்டர். அடுத்து பார்க்கக்கூடியது கேபிஆர். இது வந்து கோயம்புத்தூர் ரீஜனில் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வராங்க. அண்ட் மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு காலேஜாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் சேரணும். உங்களோட கட் ஆஃப் 185+, அதுலேருந்து 180க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக கிடைக்கும். அது இல்லாத பட்சத்துக்கு வந்து நீங்கள் இசி ட்ரிபிள் எடுக்கிறீங்கன்னா 185 அந்த ரேஞ்சிலேருந்தே 175 அல்லது 170 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். அண்ட் அது இல்லாமல் பயோமெடிக்கல், அப்புறம் சிவில், கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து 5 காலேஜ் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து 6 காலேஜ், மொத்தமாக 11 காலேஜ் கோயம்புத்தூர் ரீஜியனில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆர்டராக என்ன வந்து சாய்ஸ் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதை கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் கோயம்புத்தூர் ரீஜன் இதுக்கப்புறமும் காலேஜஸ் இருக்குது, பட் நம்ம அதில் வந்து வேறு எந்த டிபார்ட்மெண்ட்ஸும் பார்க்க வேணாம். ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அப்கமிங் பார்ட்டில் கவுன்சிலிங் அப்டேட்ஸ் கொடுக்கலாம். அதே நேரத்தில் காலேஜ் எப்படி இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ்லாம் எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் பார்க்கலாம். அண்ட் அதுக்கெல்லாம் வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.